இந்த நாட்களில் நம்ம சிலுவை பாடுகளை குறித்து தியானித்து வருகிறோம். As we study the burden on the cross, தினசரி சகோதரன் லிங்கன் இயேசு கிறிஸ்துவின் பாடுகள் என்ன என்பதை மிகவும் அழகாக பதிவு செய்து வருகிறார். day to day, our brother Lincoln has beautifully shown how our Jesus has burdened for us. எல்லாருக்கும் பிரயோஜனமாக இருக்கும் என்று அடியேன் வாஞ்சிக்கின்றேன். And I believe it is useful for each and every one of you. இன்று கொண்ட கொஞ்சம் மாறுபட்டு ஆவியானவர் நமக்கு உணர்த்த விரும்புவது, Today what the Holy Spirit want to tell you is that கிறிஸ்துவுக்காக நாம் பட வேண்டிய பாடுகள், the burdens and persecution that we need to go through for Christ. suffering for Christ. கிறிஸ்துவுக்காக பாடுகள். Hallelujah. The suffering for the Christ. நீங்க இப்போ தியானிச்சுட்டு வருது கிறிஸ்துவின் பாடுகள். As you study the suffering of Christ, ஆனா இப்போ நம்ம பார்க்கிறது கிறிஸ்துவுக்காக நாம் படுகிற பாடுகள். but today we're going to have a change as suffering for Christ. Hallelujah. நமக்கு நல்லா தெரியும், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் பட்ட அந்த பாடுகளினால தான் இன்று நாம் விடுதலையாய் இந்த உலகத்தில் சுற்றி கொண்டிருக்கிறோம். Because of the suffering that our Lord Jesus went through, we are going to freedom. அவருடைய அந்த பாடுகளினாலே இன்னைக்கு நமக்கு மீட்பு உண்டாயிருக்கின்றது. Because of his suffering, we got redeemed. அவருடைய வலி வேதனைகளினாலே நம்முடைய வலி வேதனைகள் நீங்குகிறது. Because of his pain, our pain is leaving us. யாராவது நமக்கு உதவி செஞ்சா நாம என்ன நினைக்கிறோம்? Whenever someone helps us, what shall we think? சில நம்ம விழுந்து போகிற நேரத்தில் நம்மை தூக்கி விடுகிறவர்களை நாம் பார்க்கும் பொழுது, when we see those who lift us up when we fall down, என் வாழ்க்கை முடிந்து போகும் என்று நாம் நினைக்கிற வேளையிலே யாராவது ஒருவர் நமக்கு கரம் பிடித்து தூக்கும் பொழுது, when we think our life is going to end and someone lifts our hand, நம்ம நினைக்கிற இவங்களுக்காக நான் எதையாவது செய்ய வேண்டும், we will say I should do something for him. என்னை காப்பாற்றின, என்னை தேற்றின, என்னை விடுவித்த இவர்களுக்காக என் ஜீவனை நான் கொடுப்பேன் என்று நாம் சில வேளைகளை நினைக்கிறோம். Sometimes we go to the extent that I'm ready to give my life for the people who redeemed me. அப்போ இயேசு கிறிஸ்துக்காக நாம் என்ன கொடுக்க முடியும்? So what can we give for Jesus Christ? பாதாளத்திலே விழுந்து நித்திய அக்கினியிலே வெந்து போகிற வாழ்க்கை நமக்கு உண்டான நாட்களிலே அவர் மனுஷகுமாரனை வந்து நம்மை அதிலிருந்து மீட்டெடுத்தார். As we are subjected to death and fire, he has taken and redeemed us to the Son of God. பாவத்தின் நித்திய மரணத்திற்கு நியமித்திருந்த நம்மை ஜீவனுக்கு எதுவாய் கர்த்தர் மாற்றினார். God has made us to life from the eternity death. அவருக்காக நம்ம என்னத்தை திருப்பி கொடுப்போம்? For him, what we are going to give in return. காணிக்கைகள் பிரயோஜனமாய் இருக்குமா? Will the offering be useful? நாம் செய்கிற சேவைகள் அது பிரயோஜனமாய் Will இருக்குமா? our service be useful? நம்முடைய உழைப்பு பிரயோஜனமா இருக்குமா? Will the work be useful? நம்முடைய நேரங்கள் பிரயோஜனமா இருக்குமா? Will our time be useful? நம்முடைய உபவாசங்கள் பிரயோஜனமா Will இருக்குமா? our fasting be useful? இதுல ஏதாவது இயேசுவுக்கு பிரயோஜனமா இருக்குமா? Will any one of these be useful to God? இயேசு கிறிஸ்து சிலுவையை சுமந்து போய் கொண்டிருக்கிறார். As Jesus was taking the cross, அப்ப எல்லாரும் அவரை பார்த்து கூக்குரலிட்டு அழுகிறார்கள். as many people were seeing him and crying out, அவரை நேசித்தவர்கள் கதறி அழுகிறார்கள். people who saw him bitterly cried. அப்ப இயேசப்பா அவங்கள பார்த்து ஒரு வார்த்தை சொல்றாரு. And Jesus told to the loved ones, எனக்காக அழாதீங்க, don't cry for me, நீங்கள் உங்களுக்காக உங்களுடைய பிள்ளைகளுக்காக அழுங்கள். cry for yourself and your children. அப்போ ஏதோ ஒரு காரியம் உண்டு. So there's one thing. கர்த்தர் சொல்றார், எனக்காக நீங்க அழாதீங்க. The Lord say, don't cry for me, ஏன்னா அவருக்கு நல்லா தெரியும் நான் மரிப்பதில்லை. because he knows that I won't die. மூன்றாம் நாள் அவர் உயிரோடு எழப்போகிறார் என்று நல்லா தெரியும். He knows that third day I'm going to rise up. ஆனால் சொல்ற, எனக்காக நீங்க அழாதீங்க. He said, don't cry for me, நீங்க உங்களுக்காக உங்களுடைய பிள்ளைகளுக்காக அழுங்க. cry for yourself and your children. அவர் சொல்றது நிறைய அர்த்தங்கள் உண்டு. There is a lot of meaning in what he told. அதன் பிறகு நமக்கு வர பாடுகள் எப்பேற்பட்டது, அதுக்காக நீங்க எப்படி அழ வேண்டும் என்பதை சொல்லுகிறார். And after that he says, what are the troubles that we are going to face? எப்படிப்பட்ட உபத்திரவங்கள் நம்மை சூழப் போகிறது, அதற்கு எச்சரிக்கையாக இருங்கள். And he also says the warning about how persecution will surround us. அப்போ நம்ம கிறிஸ்துவுக்காக எதை செலுத்த முடியும்? So for Christ, what can we give? அவர் பட்ட பாடுகளுக்காக என்னத்தை திருப்பி கொடுக்க For முடியும்? the trouble that he faced, what can we give in return? அவருக்காக, அவருடைய நாமத்திற்காக, அவருடைய ஊழியத்திற்காக, அவருடைய மகிமைக்காக பாடுகளை நாம் சகிப்பதுதான் அந்த பாடுகளை நாம் ஏற்றுக்கொள்வதற்கு அடையாளம். For the trouble and for the glory of God, when we take the trouble and the persecution for him, that is the return that we give to him. நாம் எப்படி அந்த பாடுகளை ஏற்றுக்கொள்ள முடியும்? How can we take the trouble? அதனால இயேசு கிறிஸ்துவுக்கு எப்படி மகிமை உண்டாகும்? And through that, how God will be glorified. இன்று நாம் வாசித்த வேத பகுதியில் இருந்து 1 பேதுரு 3 அதிகாரம் 14வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். From the
1 Peter 3rd chapter 14 verse. நீதி 3:14. நிமித்தமாக நீங்கள் பாடுபட்டால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். அவர்களுடைய பயமுறுத்தலுக்கு நீங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் இருந்து கர்த்தராகிய தேவனே உங்கள் இருதயங்கள் பரிசுத்தம் பண்ணுங்கள். உங்களில் இருக்கிற நம்பிக்கை குறித்து அல்லேலூயா. Hallelujah. இந்த வசனம் சொல்லுது, நீதி நிமித்தமாக நீங்கள் பாடுபட்டால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். It says that if you suffer for righteousness' sake, happy are we. அதுக்கு மேல உள்ள வசனங்கள் எல்லாம் நம்ம வாசிக்கும் பொழுது As you read the upcoming verses, அவர் சொல்றாரு, இன்னைக்கு நீங்கள் எல்லோரும் ஒருமனப்பட்டவர்களும் இரக்கமுள்ளவர்களும் சகோதர சிநேகம் உள்ளவர்களும் மன உருக்கம் உள்ளவர்களும் இணக்கம் உள்ளவர்களாக இருந்து தீமைக்கு தீமையையும் உதாசீனத்திற்கு உதாசீனத்தையும் சரி கட்டாமல் அதற்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படிக்கு அழைக்கப்பட்டவர்கள் என்று அறிந்து ஆசீர்வதிங்கள். ஹல்லேலூயா. hallelujah. இதுதான் இருக்கிறதுல மிக கடினமான ஒரு காரியம். This is the most difficult thing one can adapt. ஒரு மனுஷனை காயப்படுத்துறது கூட சீக்கிரத்துல ஆறிடும். When you hurt someone, it will be gone in few days. ஆனா இந்த இடத்துல வசனம் சொல்லுது, தீமைக்கு தீமையை சரி கட்டாமல், The Bible says, for the evil, not giving evil, உதாசீனத்திற்கு உதாசீனத்தை சரி கட்டாமல், for railing and not giving back நாம் railing. எல்லாரும் ஆசீர்வதிப்பதற்காக அழைக்கப்பட்டவர்கள் என்று எண்ணி மற்றவர்களை ஆசீர்வதியுங்கள். For we are called for blessing, let us bless others. ஹல்லேலூயா. Hallelujah. கொஞ்சம் யோசித்து பாருங்க. Think about for a while. நமக்கு ஒரு மிகப்பெரிய துரோகம் செய்த ஒரு சகோதரன் அல்லது ஒரு சகோதரி, Think about a person who made a biggest betrayal to you, மன்னிக்க முடியாத துரோகத்தை செய்து a விட்டார்கள். betrayal you can't forgive, உன் இருதயத்தில் மிகப்பெரிய காயத்தை உண்டு பண்ணி விட்டது. a wound that is created in your heart, நான் சாகுற வரைக்கும் அதை மறக்கவே முடியாது அப்படின்ற ஒரு சம்பவம் உன் வாழ்க்கையில் a நடந்து விட்டது. situation where you can't forget till your death. அல்லேலூயா. Hallelujah. அப்படிப்பட்டவர்கள் உனக்கு முன்பாக வந்து And if someone like that comes in என்னை front of you, ஆசீர்வதிங்கள் என்று சொன்னார், if they say, bless me, உங்களுடைய மனம் எப்படி இருக்கும்? how will your heart be? அல்லேலூயா. எந்த அளவுக்கு உங்களுடைய உள்ளத்தை கொடுத்து உங்களுடைய கரத்தை கொண்டு அவர்களை ஆசீர்வதிப்பீர்கள்? How much openly you will give your hand and bless them? அல்லேலூயா. முடியுமா உங்களால? Can you do it? அதை சகிப்பதுதான் நீதிக்காக பாடுபடுவது. When you take it, that is the suffering you do for righteousness. தேவனுடைய நீதி அதுவாய் இருக்குமானால் அதை செய்வதற்காக எனக்கு விரோதமாய் நடந்தவர்கள், என்னை பழித்தவர்கள், என்னை முற்றிலும் முழுதுமாக புறம்பாக்கினவர்கள், என்னை அவமானப்படுத்தினவர்கள் எனக்கு முன்பாக நின்று என்னை ஆசீர்வதிங்கள், அதற்கான ஒரு சந்தர்ப்பம் வரும்பொழுது கர்த்தருடைய நீதியை நிறைவேற்றுவதற்காக அவை எல்லாவற்றையும் சகித்து நீ பரிபூர்ணமாய் முழு உள்ளத்தோடு ஆசீர்வதிக்கிறியே, அதான் நீதிக்காக பாடுபடுவது. If it's for God's justice that I should bless someone for the betrayal that they did to me, that is the true recompense that you can give to God. ஹல்லேலூயா. Hallelujah. பல பேருக்கு முன்பாக அப்படிப்பட்ட ஒரு சந்தர்ப்பம் உருவாகுமானால் நீ கிறிஸ்துவுக்காக பாடுபடுகிற சகோதரனாய் சகோதரி எப்பொழுது மாறுகிறாயோ, எப்பொழுது அவங்களை அந்த கஷ்டத்தை, அந்த விரோதத்தை, அந்த அவமானங்களை எல்லாத்தையும் விட்டு அவங்களை ஆசீர்வதிக்க உன் உள்ளம் முன் வருகிறதோ, நீயே நீதிக்கு பாடுபடுகிறவன். You are the true sufferer of Christ when you intend to bless someone those who betray you. ஏன்னா எல்லாத்தையுமே கர்த்தர் நம்மை பொறுத்த வரைக்கும் அவரை விசுவாசிக்கிற நமக்கு நன்மைக்கு எதுவாய் மாற்றுகிறார். Because God has made everything good just for you those who ரோமர் betray you. 8:28 வாசிப்போம். Let us turn to Romans 8:28 to us. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கிறதென்று அறிந்திருக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுவதற்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். அதனுடைய அர்த்தம் என்னவென்றால், மற்றவர்கள் உனக்கு தீமையாக எதிர்த்து நின்றாலும், When someone comes against you through evil, மற்றவர்கள் உன்னை நிந்தித்தாலும், even when they burden you, மற்றவர்கள் உன்னை அவமதித்தாலும், when they put you to shame, உன்னை உதவாதவன் என்று சொன்னாலும், when they make you useless, பிரயோஜனமில்லை என்று சொன்னாலும், they'll say that you have no use for இந்த anyone. உலகம் சொல்வதல்ல, It's not what the world says. நான் அல்லது நீ தேவனை நீ அன்பு செலுத்தி அவரை நேசிக்கிறபடினாலே அவர் உனக்கு எல்லாவற்றையும் நன்மைக்கு ஏதுவாக நடத்துவார். He will make everything to good purpose because of what you love to him. அவர் நம்முடைய காரியங்களை நன்மைக்கு ஏதுவாய் நடத்தும் பொழுது ஒரு மனிதனை மனதார ஆசீர்வதிப்பதில் நமக்கு நீதி உண்டாகுமே தவிர
எந்த ஒரு அவமானமும் வராது. There will be no shame to us when He is called for you to bless others and you bless them to மத்தேயு righteousness. 5:10 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்றாரு, Matthew 5:10, the Lord Jesus says, நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. ஆமென். இப்படிப்பட்ட நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் for those who are suffering for the righteousness' sake, அவர்கள்தான் பரலோக ராஜ்யத்திலே பங்கடைவார்கள். and those are the ones who take place in the heaven. உனக்கு மனசே வராது ஆசீர்வதித்துக்கு. Sometimes you won't have heart to bless, அவங்கள பேசுறதுக்கு உனக்கு முகமே இருக்காது. even you won't have the face to bless them. அவங்கள பார்த்தா முகத்தை திருப்பிக்கிட்டு போகக்கூடிய ஒரு சூழ்நிலை. You will have a situation to turn your face against them. ஆனா அந்த சூழ்நிலையை சகித்து கர்த்தருடைய நீதியை நிறைவேற்ற அவர்களுக்கு இன்முகத்தை காட்டி அவளை ஆசீர்வதிக்க நீ பழகிறியே, அந்த பழக்கம் உன்னை பரலோகத்துல கொண்டு போய் But சேர்க்கும். still you control your emotions and go in front of Him to bless Him. That is the true thing that will take you to heaven. அதை மன்னித்து நீ எப்பொழுது கைவிட்டு நீ தேவ மனுஷனாய் தேவ மனுஷியாய் நடக்கிறாயோ, அதுவே கர்த்தர் நிமித்தம் நீ படுகிற நீதியின் பாடுகள். And when you forgive that and when you do that according as a man of God, that is the true suffering for God. லூக்கா 6:22-23 வசனம். In Luke chapter 6, 23, 27, 22 and 23. 22 and 23. மனுஷகுமாரன் நிமித்தமாக ஜனங்கள் உங்களை பகைத்து உங்களை புறம்பாக்கி உங்களை நிந்தித்து உங்கள் நாமத்தை பொல்லாததென்று தள்ளிவிடும் போது நீங்கள் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். அந்நாளிலே நீங்கள் சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள். பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாய் இருக்கும். அவர்களுடைய பிதாக்களின் தீர்க்கதரிசிகளுக்கும் அப்படியே செய்தார்கள். கர்த்தர் நம்மளை எப்போ சந்தோஷமா இருக்க சொல்றாரு? When will the Lord keep us happy? 22 சொல்றாரு, மனுஷகுமாரன் நிமித்தமாக ஜனங்கள் உங்களை பகைத்து உங்களை புறம்பாக்கி உங்களை நிந்தித்து உங்கள் நாமத்தை பொல்லாதென்று தள்ளிவிடும்போது. When Hallelujah. people reproach you and take you out of company and cast you as evil, உங்களை பகைச்சி when you reproach, உங்களை நிந்தித்து அதாவது கேவலமா திட்டி when they take you very with bad words, நீங்க நல்லவங்க இல்லைன்னு சொல்லி when they say that you are a bad person, உங்களை துரத்தி விடும் பொழுது when they cast you out, எத்தனை பேர் சந்தோஷமா இருப்பீங்க? how many of you will be happy? இந்த சம்பவம் உங்க வீட்டுல நடந்தா, And if it happens in your house, இந்த சம்பவம் உங்க வேலை ஸ்தலத்தில் நடந்தா, and it happens in your workplace, ஈவன் இந்த சம்பவம் இந்த சபையில நடந்தா, and even if that situation comes in the church, எத்தனை பேர் அதை சந்தோஷப்பட்டு கலிகுறுகிற ஒரு சம்பவமா how many எடுத்துக்கொள்வீங்க? of you will take it as a happy circumstance? ஹalleluya. அந்நாளிலே நீங்கள் சந்தோஷப்பட்டு கலிகுறுங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாய் இருக்கும். And that day, if you really rejoice, your treasure in heaven is greater. முடியுமா? Will that be நீ possible? உண்மையா இருந்து If you're true, நீ நீதியை நடப்பித்து if you take righteousness, கர்த்தருக்குள் சகலத்தையும் நேர்த்தியாய் நடத்தி if you take everything according to God, அவருக்கு ஒரு பிரியஜனமுள்ள பாத்திரமாய் இருந்து if you are a chosen vessel, உன்னை குடும்பத்தை விட்டோ வேலையை விட்டோ சபையை விட்டோ அல்லது உன்னுடைய கூட்டத்தை விட்டோ ஜனங்கள் உன்னை புறம்பாக்கி தனிமைப்படுத்துகிற வேளையில when they make you lonely from workplace, family and church, உன்னுடைய உள்ளத்துல கவலை வருமா, கண்ணீர் வருமா, கஷ்டம் வருமா, இல்ல சந்தோஷம் வருமா? will you get tears or worries or burdens or happiness? இது என் கிறிஸ்து நிமித்தம், இது எனக்கு அவமானம் வந்தாலும் இதை நான் சந்தோஷமா ஏற்றுக்கொள்கிறேன் என்று எப்பொழுது உன் உள்ளம் அதை அக்செப்ட் பண்ணதோ அன்றைக்கு நீ கிறிஸ்து நிமித்தம் பாட அனுப்பிக்கிறவராய் இருக்கிற. When you truly take it that this is for Christ, that is when you are truly suffering for Christ. ஹalleluya. அப்படிப்பட்ட பாடுகளை சகிக்கிற இந்த உள்ளம் வரலனா நம்ம இன்னும் இயேசு கிறிஸ்துவுக்காக பாட அனுபவிக்கிற ஜனம் கிடையாது. And if you're not suffering like that, then you're not suffering for Christ. அப்போ ஒன்று நீதி நிமித்தம் பாட அனுபவிப்பது, One is the suffering that you go for righteousness. இரண்டாவது கர்த்தருடைய வழிகளின்படி வாழ பாடுகளை அனுபவிப்பது. For the suffering that you will go through for living in the way of God. தேவ பக்தியாய் வாழ்வதற்காக பாடுகளை அனுபவிப்பது. The trouble that you get through for godly living. 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 12வது வசனம். In 2 Timothy 2nd chapter 12th verse, உபதேசம் 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் கரெக்ட் வாசிங்க. அவரோட கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோட கூட ஆளுகையும் செய்வோம். நாம் அவரை மறுதலித்தால் அவரும் நம்மை மறுதலிப்பார். ஆமென். ஹalleluya. hallelujah. அப்போ சொல்றாரு கிறிஸ்துவோடு கூட வாழ்வதில் வாழப்படும் பொழுது 12வது வசனம்,
அவரோடு கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோடு கூட ஆளுகையும் செய்வோம். நாம் அவரை மறுதலித்தால் அவரும் நம்மை மறுதலிப்பார். அப்போ எப்போ நம்ம அவரை மறுதலிப்போம்? When are we truly denying him? எப்போ எப்போ அப்படிப்பட்ட சந்தர்ப்பங்கள் உண்டா? When will the circumstance arise? பிரச்சனைகள் வரும்பொழுது, அதாவது இயேசுதான் கிறிஸ்து என்று சொல்லக்கூடிய சூழ்நிலை உனக்கு இல்லாமல் இருக்கும் பொழுது, When you get a circumstance that Jesus is the true God. இப்ப இந்த நாள் இந்த தேசத்துல நம்மளால இயேசு கிறிஸ்துவை வெளிப்படையா நம்ம பரிசாற்ற முடியாது. For example, in this nation, you can't openly talk about Jesus. ஆமா தானே? சில நேரத்துல மறைவா போயிடுவோம். Sometimes we go hiding it. அவரை சொல்லாம போயிடுவோம். Sometimes we don't say it. அவரை உயர்த்தாம போயிடுவோம். Sometimes we don't lift him up. ஏன்னா வேலை, Because it is the job. இக்காமா, It is the income. ஹalleluya, சிறை, It is the jail. இப்படி எல்லாம் நம் கண்களுக்கு முன்னே அவரை மறுதலிக்கிறவர்களாய் காணப்படும். We became the betrayers when we go through thinking all this. ஹalleluya. அப்ப அதையெல்லாம் பெருசா எண்ணாம இயேசுவின் நாமம் ஒன்றே மகிமையுள்ளது என்று நீ அவர்கள் நிமித்தம் வருகிற பாடுகளை ஏற்றுக்கொண்டு அவமானங்களை ஏற்றுக்கொண்டு அவரே தேவன், அவரே மனுஷகுமாரன், அவரே கிறிஸ்து என்று நீ அறிவிக்கிற தைரியம் உனக்கு வருமானால் நீதான் அவருடைய தேவனுடைய சித்தத்தின்படி வாழ நினைக்க பாடுகளை அனுபவிக்கிறவர்கள். But when you are ready to go for God, even when all this circumstance and trouble turns against you, that is when you are truly living for God. அப்போ இந்த இடத்துல இந்த 2ஆம் அதிகாரத்துல நம்ம வசனங்களை வாசிக்கும் பொழுது, As you study the 2nd chapter, அவர் சொல்றாரு 2வது வசனத்துல, அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நீ என்னிடத்தில் கேட்டவர்களை மற்றவர்களுக்கு போதிக்கத்தக்கதாக மனுஷரிடத்துல ஒப்புவி, நீயும் இயேசு கிறிஸ்துக்குள் நல்ல போர் சேவகனாய் தீங்கு அனுபவி. ஹalleluya. Hallelujah. நல்ல போர் சேவகனாய் தீங்கு அனுபவி. Go face evil as a good warrior. ஹalleluya. Hallelujah. போர்ல நம்மை சுற்றிலும் போர் நடக்குது. Even when you get war around you, அந்த போர் வீரர்கள் தங்குற இடம் எப்படி இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? think about how the place will be for the shelter of soldiers. ஹalleluya. எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? Think about how they will live. குழிகளாக இருக்கும். Sometimes it will be like a cave. ஹalleluya. அதுக்குள்ள லைட் இருக்காது. There will be no light. சாப்பாடு தண்ணி கிடைச்சா கிடைக்கும், கிடைக்கலனா இல்ல. You might get food or water, sometimes no. எந்த நேரத்திலும் காயப்படலாம். Sometimes you will get hurt. எந்த நேரத்திலும் மரணம் சம்பவிக்கலாம். And even death can face you. அதுதான் அவர் சொல்றாரு, நீ நல்ல, அதுக்கு அந்த வசனத்தை நம்ம இப்ப வாசிக்கலாம். நல்ல போர் சேவகனாய் நீ தீங்கை அனுபவி. Let you be as a good soldier to face that temptation. ஹalleluya. தீங்கு பாடுகளை நீ அனுபவின்னு சொல்றாரு. God says face the persecution. கர்த்தருடைய ஊழியத்துல நாம் அதைத்தான் நினைக்க வேண்டும். And that you should think about. நல்ல இடம் தேட முடியாது. You might not be favorable conditions. சுகமான வாழ்க்கை தேட முடியாது. You might not have a comfortable life. சுகமான வாழ்க்கை எதிர்பார்க்க You முடியாது. might not expect comfortable life. ஹalleluya. Hallelujah. சபைக்குள்ள வந்தா எனக்கு சேர் இருக்குமா சேர் இருக்காது நினைக்க கூடாது. You should not say whether I'll have a place to sit in church. கர்த்தருடைய ஊழியங்களுக்காக கடந்து போகும்போது எனக்கு ஒரு நல்ல இடம் உண்டாகும் நினைக்க கூடாது. You should not think whether will I get a good place where I go to ஒரு நல்ல ministry. ஸ்தலம் உண்டாகும் நினைக்க கூடாது. You should not think about the place where I stay during the ministry. ஹalleluya. Hallelujah. ஒளிந்து மறைந்து அடிபட்டு உதைப்பட்டு கை இழந்து கால் இழந்து எதை இழந்தாவது கர்த்தருக்காக சேவகம் பண்ண நம்மை ஒப்பு கொடுக்க We should வேண்டும். be ready to hide or burdened or wounded just to suffer for Christ. அதுவே கர்த்தருக்காக பாட அனுபவித்து வாழ்கிற வாழ்க்கை. That is a true living for the suffering of Christ. அவர் சொல்றாரு இன்னொரு வசனத்துல பார்க்கும்பொழுது 9வது வசனம், இந்த சுவிசேஷ நிமித்தம் நான் பாதகன் போல கட்டப்பட்டு துன்பத்தை அனுபவிக்கிறேன், தேவ வசனமோ கட்டப்பட்டு இருக்கவில்லை. ஹalleluya. அவர் பாதகன் போல கட்டப்பட்டிருந்தாலும் கர்த்தருடைய வசனத்தை ஒருவராலும் கட்ட முடியாது. Even as he is burdened with bonds, no one can bound the word of God. இந்த வார்த்தையில் உண்மை உள்ளது என்னவெனில் நாம் அவரோடு கூட மரித்தோமானால் அவரோடு கூட பிழைத்திடுவோம். It is true that when you die with him, you will live with him. ஹalleluya. Hallelujah. அவரோடு கூட மரிப்பதற்கு எப்போ இந்த உள்ளம் ஆயத்தமாகுதோ, When the heart is ready to die for Christ, கிறிஸ்துவுக்காக நான் மரித்தாலும் பரவாயில்லைன்னு எப்போ இந்த இருதயம் தயாராகுதோ, when it says that you're ready to die for Christ,
பரலோகத்தில் உனக்காக ஒரு இடம் அப்பொழுது ஆயத்தப்படுத்தப்பட்டு விட்டது. That is when the place is ready for you in the heaven. ஹalleluya. Hallelujah. இந்த உலகத்தில் எனக்கு ஒரு நல்ல இடம் வேண்டும், நல்ல பொசிஷன் வேணும், நல்ல வாழ்க்கை வேண்டும் என்று எண்ணுவோமானால், If you think I need a good position or a place to stay in this world, அந்த உலகத்துல நம்முடைய வீடு இன்னும் கட்டப்பட ஆரம்பிக்கவே இல்லை. it means that your heavenly house is not yet built. இன்னொரு கர்த்தருக்காக வாழ்கிற வாழ்க்கை என்பது, What is the other living for Christ? சில நேரத்துல நான் அநேக நேரம் சொல்லுவது உண்டு. Many times I tell this. கிறிஸ்துவுக்காக மரிப்பது சில வேளை சுலபமாக இருக்கலாம். It might be easy to die for Christ. கிறிஸ்துவுக்காக வாழ்வது மிகவும் கடினமானது. But to live for Christ is more difficult. ஹalleluya. Hallelujah. செத்துட்டா முடிஞ்சு போச்சு, அதோட ஒண்ணும் கிடையாது. Because when you die for Christ, it's nothing, it's over. ஆனா கிறிஸ்துவுக்காக வாழ்வது என்பது, But to live for Christ, ஒவ்வொரு நாளும் சாக வேண்டும். you should die daily. ஹalleluya. Hallelujah. ஒவ்வொரு நாளும் நீ சாக You வேண்டும். should die daily. ஒவ்வொரு நாளும் அந்த வலியை நீ தாங்க You வேண்டும். should endure the pain daily. ஒவ்வொரு நாளும் அந்த அவமானங்களை தாங்க வேண்டும். You should endure the shame daily. ஹalleluya. Hallelujah. சில நேரத்துல சினிமா பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. Sometimes you want to see cinema. ஹalleluya. Hallelujah. எல்லாரும் வந்து சொல்லுவாங்க, இந்த படம் அவ்வளவு நல்லா இருந்துச்சு, இது அவ்வளவு நல்லா இருந்துச்சு, இது அப்படி இருந்துச்சுன்னு சொல்லுவாங்க. Many people will come and say this was good and it was very nice. நம்ம உடனே அதை பார்க்கணும்னு ஆசை வரும். Sometimes you will have a wish that I அந்த could watch. காலத்துல சினிமா பார்க்கணும்னா சில பேருக்கு பயம் வரும். ஏன்னா வெளியே போய் தியேட்டர்ல போய் கியூ நின்று டிக்கெட் வாங்கி போகணும். Because in those days people fear because they should go through rush and everything and take the tickets to watch. அப்ப யாராச்சும் நம்மள பார்க்க கூட, ஓ அன்னைக்கு பாத்தீங்கன்னா நல்லா ஜெபம் பண்ணினா நீ சினிமா போறானேன்னு சொல்லுவாங்க. And even people might see you that he was praying very well, but today he's seeing இன்னைக்கு cinema. அதுக்கெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாது. But today there's no trouble for that. No. பெட்ஷீட் எடுத்து போத்திட்டு உள்ளவே பார்க்கலாம். You can just close your blanket and watch through your phone. ஹalleluya. Hallelujah. அவ்வளவு வசதி வந்துருச்சு. Because that kind of comfort is there. ஹalleluya. Hallelujah. பார்க்கணும்னு ஆசை இருக்கும். Even you will have the wish to watch. தியேட்டர் கையிலேயே இருக்கும். Even the theater is in your phone. சி பார்க்க கூடாதுன்னு வைக்கிற பாரு. But you still keep your phone away. சகிக்கிற பாரு. And when you suffer for it, கர்த்தருக்காக வாழ்கிற பாடு. and that is the true living you live for Christ. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. Hallelujah. வேண்டாம் கையில இருக்கிறத வேண்டாம் நீ ஒதுக்குற பாரு. When you are ready to keep away what you don't want, அதுதான் கர்த்தர் நிமித்தம் நீ படுகிற பாடு. கர்த்தருக்காக வாழ்க்கைக்காக நீ அனுபவிக்கிற பாடு. and that is a true burden that you live for the suffering of Christ. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. சில பேர் கேலியா பேச வேண்டியிருக்கும். For some people, you might need to mock. 4 பேர் உட்கார்ந்து பேசிட்டு இருப்பாங்க. When 4 to 5 people want to talk, அங்க இல்லாத ஆளை பத்தி கிண்டல் அடிச்சிட்டு they இருப்பாங்க. will make fun of someone who is not there. ஹalleluya. Hallelujah. நம்ம ஒருத்தர் கிண்டல் அடிக்கணும்னா When you need to make fun of நேர்ல someone, உட்கார்ந்து கிண்டல் பண்ணுங்க. you can just make of him. தப்பே கிடையாது. It's not wrong. ஹalleluya. நேர்ல இருக்காங்க, நீங்க பாட்டு கிண்டல் பண்ணுங்க, அவங்க திட்டிட்டு நீங்க ஏதாவது பண்ணிக்கங்க. When he's nearby you, you can talk and you can make fun. என்ன வேணாலும் சொல்லுங்க. You can say whatever ஒரு you want. மனுஷன் உட்கார வச்சுட்டு 5 பேர் கூட ஏதாவது சொல்லுங்க. Even a single man can be targeted. பிரச்சனை But கிடையாது. it's not a trouble. அந்த இல்லாத மனுஷனை வச்சு 5 பேர் பேசுறீங்க பாருங்க. But if you talk about someone who is not there, ஹalleluya. அப்போ நமக்கு இன்னும் கொஞ்சம் தைரியம் வரும். at that time you will have more இன்னும் ஒரு courage. 4 வார்த்தை எக்ஸ்ட்ரா பேசலாமேன்னு வரும். You will think I'll have more extra words to இல்லாததை speak up. கிரியேட் பண்ணி பேச வேண்டி வரும். Even you might create a story ஏன்னா ஆள் அங்க இல்ல. because the person is not there. அப்போ நாக்கு அடக்கிற பாரு. At that time when you control your tongue, ஹalleluya. 4 பேர் ரொம்ப பயங்கரமா பேசிட்டு இருக்காங்க. even when 4 people are நீயும் speaking, கூட சேர்ந்து பேசணும்னு ஒரு ஆசை உள்ளத்துல. you might have a thought that I should also speak up, ஆனா உன்னை நீ அடக்கிற பாரு. but when you control it, கர்த்தருக்காக வாழ்கிற வாழ்க்கை அது. and that is the living you live for Christ. ஹalleluya. Hallelujah. பாடுபட்டு உன்னை அடக்கிற பாரு. When you suffer to control yourself, ஐயோ நான் அதை செய்யக்கூடாது, because I should not do it, ஐயோ நான் பேசக்கூடாது because I should not speak it, அப்படின்னு உன்னை நீ அடக்கிற பாரு. when you control yourself, அதான் கிறிஸ்துவுக்காக வாழ்கிற வாழ்க்கை வர பாடு. and that is the true living for the Christ. that நிறைய you live. பேருக்கு இது புரியுது கிடையாது. And many of you won't understand this. இந்த 2 தீமோத்தேயுல முழுசா வாசிக்கும் போது உங்களுக்கு நிறைய காரியங்களே புரியும். You might understand a lot of things when you read 2 Timothy, வீட்டுல போய் வாசித்து பாருங்க. as you read it in your homes. மூன்றாவது காரியம், The third thing is that கர்த்தருடைய ராஜ்யத்துக்காக படுகிற பாடு. the burden you face for the kingdom of God. ஹalleluya. கர்த்தர் நமக்காக ஆயத்தப்படின அந்த ராஜ்யத்துக்குள்ள செல்வதற்கு நாம் பட வேண்டிய பாடுகள். The burden that you should face to enter the kingdom of heaven. 2 தெசலோனிக்கேயர் In 2 Thessalonians, 1ஆம் அதிகாரம் in first chapter,
5-6 வசனங்கள். The verse 6 and 5 and 6. பாடு அனுப்புகளாயிருக்க அந்த ராஜ்யத்திற்கு உங்கள் பாத்திர எண்ணப்படும்படிக்கு தேவன் நியமான தீர்ப்பு செய்கிறார் என்பதற்கு அதுவே சாட்சியாக இருக்கிறது. உங்களை உத்தரப்படுத்துகிறவர்களுக்கு உத்தரவத்தையும் உத்தரப்படுகிற உங்களுக்கு எங்களோடு கூட இளைப்பாறுதலையும் பிரதிபலனாக கொடுப்பது தேவனுக்கு நீதியாக இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. பவுல் எழுதுற 3வது வசனத்திலிருந்து, சகோதரரே, நாங்கள் எப்பொழுதும் உங்களுக்காக தேவனை ஸ்தோத்திரிக்க கடனாளிகளாய் இருக்கிறோம். உங்கள் விசுவாசம் மிகவும் பெருகிறபடினாலும் நீங்கள் எல்லோரும் ஒருவரில் ஒருவர் வைத்திருக்கிற அன்பு அதிகரிக்கிறபடினாலும் அப்படி செய்கிறது தகுதியாய் இருக்கிறது. நீங்கள் சகிக்கிற சகல துன்பங்களிலும் உபத்திரவங்களிலும் பொறுமையையும் விசுவாசத்தையும் காண்பிக்கிறது நிமித்தம் உங்களை குறித்து நாங்கள் தேவனுடைய சபைகளில் எதை குறித்தாம்? துன்பங்களுக்கு மத்தியில உபத்திரவங்களுக்கு மத்தியில பொறுமையையும் விசுவாசத்தையும் காத்துக்கொள்வது. அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு நேரம் உங்களை நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தின் நிமித்தம் பாடு அனுபவிக்கலாக இருக்க, இப்படிப்பட்ட காரியம் தேவனுடைய ராஜ்யத்திற்காக பாடு அனுபவிக்கிற காரியம். அல்லேலூயா. Hallelujah. எது துன்பத்தையும் உபத்திரவத்தையும் நாம் வாழ்க்கையில கழும் பொழுது பொறுமையையும் விசுவாசத்தையும் நாம் காத்துக்கொள்வோமானால் அதுவே பரலோக ராஜ்யத்திற்கு போவதற்காக நாம் ஆயத்தப்படுவதற்கு அடையாளம். You are getting ready to go to the heaven. That is a sign when you suffer first persecution and suffering through patience and faith. Hallelujah. Hallelujah. ஒரு கம்பெனி எதற்காச்சும் நம்ம இன்டர்வியூ போறோம்னு வச்சுக்கோங்க. When you go for an interview in a company, அந்த இன்டர்வியூல வேலையை ரொம்ப எதிர்பார்த்து போறோம். you might be wanting for the job very much. அது அந்த இன்டர்வியூ வருஷம் நின்று போகணும். You might be waiting in line for it. Hallelujah. அந்த வருஷம் ரொம்ப நெருக்கமா இருக்கு. As the line gets tight, பிடிச்சு தள்ளுறாங்க. they are just pushing you ஒருத்தர் தான் உள்ள போகணும். as you just enter one by one. ஆனா எல்லாரும் போறதுக்கு வழி உண்டு. And then even though there's space for அது everyone கேட்ட to get in, ஒருத்தரா தான் போகணும். they'll just go one by one. Hallelujah. Hallelujah. அதுல போகிறதுக்கு நெருக்கங்களுக்கு மத்தியில தள்ளுற எல்லாம் தட்டி முட்டிக்கிட்டு போவாங்க இல்லையா? As you just dash into it, அதுக்குள்ள போகும்பொழுது as you enter, ஒழுக்கத்தோடு போறவங்களுக்கு அந்த இடத்துல இடம் கிடைக்குமா? இல்ல கண்டபடி போயிட்டு லைன்ல மாத்தி கீச்சி போட்டு ஏறி இந்த காம்பவுண்ட் ஏறி உள்ள போகலாம் போறவங்களுக்கு வேலை கிடைக்குமா? will the person who goes decently will get the job, or those who would just grapple and go and pick into it, will you get the job? Hallelujah. பஸ்ல ஏறும்போது ஜன்னல் எல்லாம் ஏறி வச்சிருவோம். Because in the buses we just go through windows also, சீட்டு பிடிக்கிறதுக்கு. just to get the seat. அது ஆனா வேலையில இன்டர்வியூக்கு சீட்டு பிடிக்கணும்னா In order to get an interview seat, நீ காம்பவுண்ட் எகிரி வச்சு போனா உனக்கு சீட்டு கொடுப்பாங்க. will they give you a job when you just cross the compound? Hallelujah. எல்லாரும் வரிசையா போயிட்டு இருக்கும்போது நீ ரொம்ப தூரத்துல நிக்கிற. When everyone goes in a line and you're standing far off, வெயில் அதிகமா இருக்கு. and even the sun is more, இருந்தாலும் என்ன பண்ற? high, Hallelujah. என்ன பண்ற? what you do is, இந்த சென்னையில அமெரிக்கன் கவுன்சிலர் எதிரில பஸ்ல போகும்போது பாத்தீங்கன்னா when we go through American consulate in Chennai, அந்த காம்பவுண்டுக்கு சென்னையில அடிக்கிற வெயில்ல with the Chennai's summer, வெளிய சுத்தி நின்னுட்டு இருப்பாங்க. there will be people lot of standing outside ரோட்ல on the road. வெயில் அடிக்கிறதுல There will be heavy sun. அமெரிக்கன் கவுன்சிலர் ஒரு இது உண்டு. There will be rule in மொபைல் கூட consulate. எடுத்துட்டு போக கூடாது. You can't take எந்த mobile also. எலக்ட்ரானிக் டிவைஸும் கொண்டு போக You கூடாது. can't take electronics with you. யாரையும் கூப்பிட முடியாது. You can't call. அதுல தண்ணியை வச்சுட்டு இன்னொன்னு லிக்விட் பார்ட்டி எதுவும் கொண்டு போக கூடாது. Even you can't take any liquid with you. கையில தண்ணி கிடையாது. Even you won't have water bottle. எந்த சாப்பிடுற பொருள் கிடையாது. You won't have anything to eat. இவைகளுக்கு மத்தியிலும் கூட Even among all these things, அமெரிக்கா விசா வேணும்ன்றதுக்காக in order to get the American நீ visa, யாரா இருந்தாலும் சரி, whoever you are, எவ்வளவு பெரிய மனுஷனா இருந்தாலும் how much சரி, big ever you are, ஃபர்ஸ்ட் கிளாஸ் செகண்ட் கிளாஸ் எல்லாம் it's கிடையாது. not the first and உன் second டைம் நீ class. கியூல தான் வரணும். Your time, we should stand in அந்த queue. வெயில்ல நீ உன்னை சகித்துக் கொண்டு நிற்பாயானா And even when you stand in that summer, பரலோகத்துல போகிறதுக்கு உன்னை நீ எப்படியாய் சகிக்க how வேண்டும்? much ever suffering that you should suffer when you go to heaven. இந்த உலகத்தில் இருந்து வருகிற அந்த உபத்திரவங்களுக்கு உன்னை காத்துக்கொள்ள In order to get yourself from the troubles அந்த of this சகல world, சகிக்கிற எல்லா விதமான துன்பங்களிலும் உபத்திரவத்திலும் அவங்களுக்கு ஒரு எண்ணம் இருக்கும். இவ்வளவு வெயில்ல இவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த கியூல நிற்கும் பொழுது அவங்களுக்குள்ளக்குள்ள ஒரு விசுவாசம். என்ன விசுவாசம்? they'll have a faith even among while standing in that summer. போயிட்டு இன்டர்வியூ நல்லா அட்டென்ட் பண்ணி If விசா வாங்கி
I should just get the visa by attending the interview. ஏன்னா அத்தனை கேள்விக்குறி உள்ளத்துல. Because there will be all questions. விசா கொடுப்பானா கொடுக்க Will மாட்டேன். he give or not? என் ட்ரெஸ் கரெக்டா இருக்கானா பார்ப்பானா பார்க்க Did மாட்டேன். he see my dress is என் பேப்பர்ஸ் appropriate? கரெக்டா இருக்கா இல்லையா? Whether my papers are right? ஹalleluya. ஆஃப்டர் ஆல் அமெரிக்கன் விசா கிடைக்கிறதுக்கு இவ்வளவு ப்ரிப்பரேஷன் சொன்னா If at all there's a lot of preparation for the American visa, இவ்வளவு சகிப்புத்தன்மை என்றால் if you control that much of that, உன் நித்திய காலமாய் வாழப்போகிற பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பதற்கு in order to live for your eternal life, எத்தனை சகிப்பு நமக்கு வேண்டும். how much suffering that you should go அந்த through. சகிப்புல ஒரு விசுவாசம் வேண்டும். Even you should have a faith. நிச்சயமாக நான் அவருடைய சமூகத்தில் Truly, one day I will go to His presence. அதனால நாம் மோசம் போகக்கூடாது. That we should not be betrayed. கலாத்தியருக்கு எழுதின புத்தகம் 6ஆம் அதிகாரம் In Galatians 6th chapter, 7-8 வசனங்கள். as we read 7th and 8th verse, நீங்கள் நன்றாய் தேவன் நம்மை பிரயாசம் பண்ண விட்டார். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதை அறுப்பான். தன் மாம்சத்துக்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தினால் அழிவை அறுப்பான். ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்பான். ஆமென். ஹalleluya. அந்த உலக வாழ்க்கையில் நம்மை சுற்றி வருகிற உபத்திரவங்கள் துன்பங்களுக்கு மத்தியிலே மோசம் போகாதிருங்கள். let us not be betrayed with the world's things. நீ சகிப்பது ஆவிக்குரிய ஜீவியத்திற்கு என்றால் நிச்சயமாக நீ பரலோகத்தில் இருப்பாய். If you truly suffer for your spiritual life, truly you will be in heaven. அந்த உபத்திரவத்தை சகிக்க கூடாதபடி மாம்சத்தை நீ வெளிப்படுத்துவாயானால் But if you show out your flesh among that, அதற்குரிய பலனை நீ அறுப்பாய். but you will take according to that plan. உலகத்தில் உபத்திரங்கள் வரும்பொழுது மோசம் போகாதிருங்கள். When the troubles come in this world, let us not be dismayed. இதுதான் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ள பாடுகளை And அனுபவிப்பது. that is the true suffering that you should go when you get to the kingdom of heaven. இன்னொன்று அடுத்த 4வது காரியம் நாம் கிறிஸ்துவனாய் வாழ்வதற்கே பாடுகளை அனுபவிக்க வேண்டும். The fourth thing is that to live as a Christian, you should go through suffering. இன்னைக்கு 1 பேதுரு 4:16 வாசிப்போம். As you read 1 Peter 4:16, கிறிஸ்துவுக்கேற்ற உங்கள் நல்ல நடக்கையை தூஷிக்கிறவர்கள் உங்களை அக்கிரமக்காரர் என்று உங்களுக்கு விரோதமாய் சொல்லுகிற விஷயத்தில் வெட்கப்படும்படிக்கு நல்மனசாட்சி உடையவர்களாய் இருங்கள். ஆமென். ஹalleluya. hallelujah. 4 ஒருவன் கிறிஸ்தவனாய் இருப்பதினால் பாடுபட்டால் வெட்கப்படாமல் இருந்து அது நிமித்தம் தேவனை மகிமைப்படுத்த கடவன். ஆமென். ஹalleluya. Hallelujah. ஒருவன் கிறிஸ்துவனாய் இருப்பதினால் பாடுபட்டால் வெட்கப்படாமல் இருந்து அது நிமித்தம் தேவனை மகிமைப்படுத்துவோம். ஹalleluya. நம்மளை பத்தி நல்லா சொல்லிக்கிறோம். என்ன சொல்லிக்கிறோம்? What we say to ourselves is that, தேவனுடைய பிள்ளைகளா நம்ம என்ன சொல்லிக்கிறோம்? what we say as the godly children, பரிசுத்தவான்கள், we are the holy people, ராஜரீக கூட்டம். a priesthood people, ஹalleluya. அப்புறம் ஆச்சாரிய கூட்டம். we are kingly generation. ஹalleluya. இதெல்லாம் சொல்லிக்கிறேன்ல? As we say all these things, ஹalleluya. கம்பெனில எல்லாரும் முத்தாவாங்க வேலை செய்யறாங்கன்னு வச்சுக்கோங்க. if you think that there's a lot of mutaba நீ in மாத்திரம் it, தனியா நிக்கிற. and you are alone in the அந்த company, வசனத்தை கொஞ்சம் சத்தமா சொல்லி பாரு. if you just say that verse loudly, ஹalleluya. உன்னால அதே இந்த சபையில் நீ சொல்றீ அதே தைரியத்துல உன்னால சொல்ல முடியுதான்னு பாரு. can you say with the same courage that you say it out here? ஹalleluya. அங்க நம்மளே நாம ரொம்ப மட்டமா நினைப்போம். But over there we will just go down to the pit. ஹalleluya. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாம் மைனாரிட்டி. But in India we are just a minority. எந்த சலுகையும் கிடையாது. There is no good things that you will get. அப்ப நம்ம எப்படி சொல்லிக்குவோம்? What we will say to them? ஆசாரி கூட்டம் சொல்றீங்க. Are you saying that I am a holy priesthood? எனக்கு சலுகைகள் வேணும். You will say, I just need these things. ஹalleluya. நான் ஒரு சாதாரண மைனாரிட்டி தானே. I am just a normal minority. நான் மதிக்கப்படாதவன் தானே. I am the one who is not நான் taken. தள்ளப்பட்டவன் I தானே. am just betrayed. ஹalleluya. ஹalleluya. அப்படி தள்ளப்பட்டாலும் Even when you are அப்படி அவமானப்படுத்தினாலும் even when they are putting to shame, இந்த இடத்துல உன்னை பார்த்து நீ அஜ்னபின்னு சொன்னாலும் even when they say you are a foreigner over there, அந்த அவமானத்தை சகித்து even when you take that உள்ள ஒரு trouble, எண்ணம் வரணும். what you should think சகலத்தை is that மறைக்கிற சர்வ வல்லருடைய ராஜாதி ராஜனுடைய குமாரன் குமாரி. you should have a heart that I am the son of the creator God. நான் ஆச்சாரிய கூட்டம். I am the holy priesthood. அப்படிப்பட்ட சூழ்நிலையில அந்த வார்த்தை வரணும். In that situation, you should remember that word. ஹalleluya. Hallelujah. எல்லா சூழ்நிலைகளிலும் அந்த உபத்திரவங்களை தாங்கக்கூடிய ஒரு பக்குவம் எப்படி வரும்னு சொன்னா நான் உன்னதமானவரின் பிள்ளை. You should say that I am the son of the most high God. அப்படிப்பட்ட ஒரு காலத்துல நாம் எப்பொழுதும் பாட அனுபவிக்கலாய் இருந்து
அந்த விசுவாசத்தை விட்டு விடாமல் இருப்போமானால் when you doesn't leave the faith in that situation, அதாங்க பாடு அனுபவிக்கிறது. and that is a true living for Christ. ஹல்லேலூயா. Hallelujah. அந்த பாடுகளை அனுபவிக்கும் பொழுது When you get that trouble, பரலோக ராஜ்யத்துக்கு சொந்தக்காரர்களாக you are the one who takes the heaven. மத்தேயு 13:21 கர்த்தர் சொல்றாரு. In Matthew 13:21, ஆகிலும் தனக்குள்ளே வேறில்லாதவனாய் கொஞ்ச காலம் மாத்திரம் நிலைத்திருப்பான். வசனத்து நிமித்தம் உபத்திரவமும் துன்பமும் உண்டான உடனே இடரல் அடைவார்கள். ஆமென். ஹல்லேலூயா. அந்த வார்த்தைகளுக்கு கர்த்தர் விதைகளை விதைத்து அந்த வசனத்தை இந்த இடத்துல உறுதிப்படுத்தி சொல்றாரு. விதை போட்ட உடனே அது சில கற்பாறை உள்ள இடங்களில் வளருது, அந்த மண்ணில் வழியில வளருது. இதெல்லாம் பார்க்கும்போது சொல்லும் பொழுது கற்பாறை உள்ள இடத்துல அது வளரும் பொழுது வேர் இல்லாதபடினால, வேர் பிடிக்காதனால அது என்ன பண்ணுது, வெயில் பட்ட உடனே அது தீண்டு போகிறது, காணாமல் போகிறது. அது போல சபையில வசனங்களை கேட்கும்போது நமக்கு அப்படியே உள்ளம் பெருகும். when you hear the word of God in the church, you will get overwhelmed. சில நேரத்துல விசுவாசம் சபையில ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா, Even when your faith is more in your church, உலகம் இப்படி சுத்தி நிற்கிறது கூட திருப்பி சுத்துற அளவுக்கு விசுவாசம் வந்துடும். even you will get a faith that the earth will rotate in the opposite direction. என்னென்னவோ வரும் சிந்தையில. You will just think a lot, விசுவாசத்துல அவ்வளவு வளர்ந்துருப்போம். because you will grow that much in your faith. வெளியே போப்பாரு, But when you enter outside, உலகத்துல கொஞ்சம் போய் பாரு, when you enter the world, யாருன்னா ஒருத்தர் ஏதாவது சொல்லிட்டு if someone say to you, ஹல்லேலூயா அன்னைக்கெல்லாம் உட்கார்ந்தாரு. you will just cry about it all day long. ஹல்லேலூயா. Hallelujah. உலகத்தையும் திருப்பி போடத்தக்கதாக ஒரு விசுவாசம் சபையில காணப்பட்ட அந்த விசுவாசம் வெளியே போனது காணாம போயிடுது. The one who had all the faith to change the world வெயில் will lose his faith. அடிச்சவங்க தீந்து போய் விடுகிறது. Just how sun burns and you burn. ஏன்னா ஜஸ்ட் கேக்குறோம் காதால, It is just that we hear, மனதில் ஏற்றுக்கொள்வது it is கிடையாது. not taken into our heart. அதுல வேரூன்றி வளர்றது கிடையாது. It is not rooted well. அது வரும்பொழுதுதான் உலகத்தில் நிலை நிற்க முடியும். But when the roots come, that is when you stand in the யோவான் world. 15:20 வாசிக்கும் பொழுது In John 15:20, ஊழியக்காரன் தன் எஜமானிலும் பெரியவனல்ல என்று நான் உங்களுக்கு சொன்ன வார்த்தையை நினைத்துக் கொள்ளுங்கள். அவர்கள் என்னை துன்பப்படுத்தினது உண்டானால் உங்களையும் துன்பப்படுத்துவார்கள். அவர்களின் வசனத்தை கை கொண்டதுண்டானால் உங்கள் வசனத்தையும் கை கொள்வார்கள். ஆமென். ஹல்லேலூயா. Hallelujah. கர்த்தர் சொல்றாரு, என்ன துன்பப்படுத்தினவங்க கண்டிப்பா உங்களை துன்பப்படுத்துவாங்க. The Lord says, the one who made me to suffer will also suffer you. ஹல்லேலூயா. அதுக்கு நம்ம நீங்களானவர்கள் அல்ல. It is not that we are exempted from it. சகலத்தையும் உண்டாக்கின சர்வ வல்லவர் மனுஷகுமார் இந்த உலகத்தில் இருக்கும்போது அவரையே கஷ்டப்படுத்தினாங்கன்னா நாமெல்லாம் ஏமாத்துறோம். If the Creator God, the Son of God itself was burdened with trouble, நிச்சயமாக நம்மையும் துன்பப்படுத்துவார்கள். they will also burden you with trouble. ஆயத்தமார்கள் என்று வேதம் The சொல்லுகிறது. Bible says, wait and be ready for அதிலே it. நிலைத்திருக்கிறவனே ஜெயிப்பான். And the one who stands on it will win over it. அப்போஸ்தலர் 13:45 வாசிக்கும் பொழுது In Acts chapter 13 verse 49, கர்த்தருடைய வசனம் அத்தேசமெங்கும் பிரசித்தமாயிற்று. யூதர்கள் வாசிங்க. யூதர்கள் ஜனக்கூட்டங்களை கண்டபோது பொறாமையினால் நிறைந்து பவுலினால் சொல்லப்பட்டவர்களுக்கு எதிரடையாய் பேசி விரோதித்து தூஷித்தார்கள். ஆமென். ஹல்லேலூயா. இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது as you read these verses, இவர்கள் தேவ வசனத்தை பிரசங்கிக்கிறார்கள். when they preach out the word of God, அவர்களை நோக்கி அநேக ஜனங்க வராங்க. there will be a lot of people எல்லாரும் அந்த வார்த்தைகளை கேட்க வராங்க. they will be coming to listen to the word of இதை God. பார்த்தா மற்றவங்களுக்கு பொறாமையா தான் இருக்கு. When they see that, they will be very jealous. ஹல்லேலூயா. Hallelujah. மற்றவர்கள் உன் மேல பொறாமைப்படுவாங்க. Many people will get jealous of it. உன்னை கேவலமா பேசுவாங்க. They will just think badly about உன்னை you. திட்டுவாங்க. They will just கர்த்தருடைய curse you. ஊழியத்தை நீ உண்மையாய் வல்லமையாய் செய்யும் பொழுது உனக்கு நல்லது வராது. When you do the work of God very truly, nothing will good. உபத்திரவங்களும் அவமானங்களும் நிந்தனைகளும் தான் வரும். A shame or persecution will come to you. அந்த நேரத்தில் நீ செய்ய வேண்டியது ஒன்றுதான். What you should do in that உன்னை situation, தூஷிக்கிறவங்களை பார்த்து நீ தூஷிக்க கூடாது. you should not curse those who curse உன்னை you. நிந்திக்கிறவர்களை பார்த்து நிந்திக்க கூடாது. You should not burden those who burden உன்னை you. அவமானப்படுத்துவதை அவமானப்படுத்த நினைக்க கூடாது. You should not put to shame those who have put you to அவற்றை shame. எல்லாம் சகித்து விசுவாசத்திலே நிலைத்திருக்க You should வேண்டும். be ready to suffer all that and be stood in faith. கர்த்தருடைய நாமத்தை இன்னும் பறைசாற்றுவதில் அதிகமாய் ஊக்கமாய் இருக்க The வேண்டும். one who is ready to give the word of God more. அதுவே கர்த்தருக்காக நாம் படுகிற பாடுகள். And that is the true suffering for God.
இன்னொன்று இயேசு கிறிஸ்துனுடைய ஒரு நன்மைக்காக அவருடைய நாமத்தின் மகிமைக்காக படுகிற பாடு. And the other thing is that the glory, the suffering that you go for the glory of God. பிலிப்பியருக்கு எழுதின நிருபத்துல In the book of Philippians, 29வது வசனம், in 29th verse. ஏனெனில் கிறிஸ்துவிடத்தில் விசுவாசத்திற்கு மாத்திரமல்ல அவர் நிமித்தமாக பாடுபடுகிறதற்கும் உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. வசனம் என்ன சொல்லுது? கிறிஸ்துவிடத்தில் விசுவாசிக்கிறதற்கு மாத்திரமல்ல அவர் நிமித்தமாக பாடுபடுகிறதற்கும் உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. கிறிஸ்துவ நிமித்தம் நீ பாடுபட வேண்டும் என்று உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, அருளப்பட்டிருக்கிறது, வழங்கப்பட்டிருக்கிறது. It is said that on behalf of Christ you should believe unto him and you should also suffer for his sake. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போ கிறிஸ்து நிமித்தம் பாடுகளை அனுபவிக்க வேண்டும் என்று கர்த்தர் நீ விசுவாச வளர்ச்சிக்காக அல்ல, அற்புதங்களை செய்வதற்காக மாத்திரமல்ல, பாடுகளை அனுபவிக்கவும் அவர் அந்த வழிகளை ஏற்படுத்தி இருக்கிறார். அந்த ஒரு அருள் உனக்கு உண்டாய் இருக்கிறது. He had made ways that you might suffer also, not only to get blessings but also for the suffering of God. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அருள் செய்யும் அப்படின்னு ஜெபிக்கிறோம். அது என்ன அர்த்தம்? When we say Lord do blessing, what it means? ஹல்லேலூயா. அது ஒரு வரம். You would say it is a boon. நம்புவீங்களா? What will you believe it? நாங்க ஆவியின் வரம் கொடுங்கன்னு ஜெபிச்சிருக்கிறோம். We will pray, Lord, give me the gift of the Spirit. உபத்திரவத்தை வரமாக கொடுங்கன்னு ஜெபிச்சிருக்கிறோம். Will we anyway get a gift of suffering? ஹல்லேலூயா. வசனம் சொல்றது உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது. It says it is given to you. ஹல்லேலூயா. ஏற்றுக்கொள்ள மனதா இருந்தால் ஏற்றுக்கொள்ளுங்க. And if you want to take it, you can take it. ஏசப்பா சொன்ன மாதிரி காதுள்ளவன் கேட்க கடவன். As the Bible says, let those who have ears, let him hear. ஹல்லேலூயா. கிறிஸ்து நிமித்தம் அவரோடு கூட அவருடைய நாமத்தின் மகிமைக்காக துன்பப்பட அது நமக்கு அருளப்பட்டிருக்கிறதா? When you just suffer with him for his name's sake, truly it is given to you. கடைசியா ஒன்று, and lastly it says, கர்த்தருடைய மகிமைக்காக நாம் உபத்திரவப்படுவது. When you suffer for his glory. 1 பேதுரு 5:1. 1 Peter 5:1. உங்களிலுள்ள மூப்பருக்கு உடன் மூப்பனும் கிறிஸ்துவின் பாடுகளுக்கு சாட்சியும் இனி வெளிப்படும் மகிமைக்கு பங்காளிகளுமாய் இருக்கிற நான் புத்தி சொல்கிறது என்னவென்றால். ஆமென். பேதுரு அந்த இடத்துல தன்னை குறித்து என்ன சொல்றாருன்னா, What Peter says about himself is that மூப்பருக்கு உடன் மூப்பனும், the one who stays with the elders, அப்போ கிறிஸ்துவின் பாடுகளுக்கு சாட்சியும், and those who have the witness of suffering of Christ, இனி வெளிப்படும் மகிமைக்கு பங்காளியுமாய் இருக்கிற, and also a partaker of glory of God. நீ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பாடுகளுக்கு சாட்சியாய் இருக்க வேண்டும் என்றால் இந்த உலகத்தின் வருகிற பாடுகளை நீ சகிக்க வேண்டும். If you want to be as a witness for the Lord's suffering, you should also be ready for it. அப்படி இருந்தால்தான் வரப்போகிற மகிமைக்கு நீ பங்காளியாய் இருப்பாய். You will be under the glory only when you walk according to it. அந்த மகிமைக்கு நீ பாத்திரமாய் இருப்பாய். You should be ready as a partaker for the அந்த glory. மகிமைக்கு நீ சொந்தக்காரனாய் You இருப்பாய். will be an owner for the glory. அதனால கர்த்தருடைய வசனம் சொல்லுது, As the word of God says, இயேசு கிறிஸ்துவின் பாடுகளை தியானிக்கிற நாம், the one who meditate on the suffering of Christ, நாம் கிறிஸ்துவுக்காக நம்முடைய பாடுகள் என்னவென்பதையும் அறிந்து நாம் ஓட வேண்டும். let us also understand what are the sufferings we need to do for the Christ. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து அது யாருமே சொல்ல முடியாத அளவுக்கு உபத்திரவப்படுத்தி அவர் சிலுவையில் அறையப்பட்டார். No man can express how much suffering Jesus went through. சரீரத்திலும் உள்ளத்திலும் ஆன்மாவிலும் ஜனங்களுடைய பழிச்சொல்லிலும் மிகவும் அவர் அடிபட்டு அந்த அவமானங்களை தாங்கி அந்த உபத்திரவங்களை கடந்து போனார். He was beaten and thrashed into his soul, body and flesh and mind. ஆனால் நம்மளை யாரையும் சிலுவையில் அறைய போவதில்லை. But no one is going to crucify you. அறைய நேர்ந்தாலும் தயங்க கூடாது. Even when they want to crucify you, never go back. இதுல அடி, உதை, சிலுவை, மரணம் இவைகளுக்கெல்லாம் அப்பாற்பட்ட ஒரு உபத்திரவம். There is one such persecution more than all this thrashing, beating and crucifying. இந்த உலகத்தின் நிந்தையையும் அவமானத்தையும் சகிப்பதுதான். The one that is to be acceptable for the shame the world causes you.
ஹalleluya. Hallelujah. நம்ம யாருன்னா மதிக்கலனா அவங்கள மதிப்போமா? Will we respect someone for those who don't respect? அதை சகித்து மதித்தால்தான் கிறிஸ்துவுக்காக பாடுவது. When you're ready to take it and go for it, you are truly suffering for Christ. அதை சகித்து அவங்களிடத்தில் அன்பு செலுத்துகிற பக்குவம் நமக்கு வரலன்னு சொன்னா, If you don't have the library of suffering it, கர்த்தருக்காக நம்ம பாடம் அனுபவிப்பதில்லை. and if you are not ready to take the suffering, இயேசு கிறிஸ்துவின் பாடுகளை நம்மளால புரிஞ்சுக்க முடியாது. and if you can't understand the suffering, ஹalleluya. Hallelujah. அவருக்காக பாட அனுபவிக்கிற இந்த காரியங்களை நம்மளால ஏற்றுக்கொள்ள முடியலன்னா, if you can't take the true suffering for it, நாம் காணாத 2000 வருஷங்களுக்கு முன்பாக பாட அனுபவத்துடைய காரியங்களை நம்மால் எப்படி உணர முடியும்? how can we understand the suffering that Christ went through 2000 years ago? கிறிஸ்துவுடைய அன்பு, அவருடைய பாடு என்னவென்பதை அறிந்து அவருக்காக பாட அனுபவிக்கிற உத்தமமுள்ள ஒரு கூட்டமாய் நாம் காணப்படுவோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. Let us be the true holy partaker of the Lord's suffering and be a holy generation. 6:7 வாசித்து முடிக்கலாம். Let us read 1 Corinthians 6:7 close this time. 1 கொரிந்தியர் 6:7 வசனம். சுத்தமா இருக்கிறது. அப்படி செய்வது நீங்கள் ஒருவரை ஒருவர் வழக்காடுகிறது எவ்விதத்திலும் குற்றமாயிருக்கிறது. அப்படி செய்கிறதை விட நீங்கள் ஏன் அநியாயத்தை சகித்துக் கொள்கிறதில்லை? ஏன் நஷ்டத்தை பொறுத்துக் கொள்கிறதில்லை? ஆமென். நீங்கள் ஒருவரோடொருவர் வழக்காடுகிறது எவ்விதத்திலும் குற்றமாய் இருக்கிறது. அப்படி செய்கிறதை விட நீங்கள் ஏன் அநியாயத்தை சகிக்கிறதில்லை? ஹalleluya. Hallelujah. அழகான வசனம் இல்லையா? It is a beautiful verse, right? நம்மை சுற்றி நடக்கிறதெல்லாம் அநியாயம் தான். Whatever is happening around you is fault. நமக்கு அருகில நடப்பதெல்லாம் அநியாயம் தான். The thing that happens near you is fault. ஆவியானவர் நம்மளை பார்த்து கேட்கிறாரு, The Holy Spirit sees you and asks, நீங்கள் ஏன் அநியாயத்தை சகித்துக் கொள்கிறதில்லை? why are you not taking the suffering? ஏன் நஷ்டத்தை பொறுத்துக் கொள்கிறதில்லை? Why are you not bearing that failure? ஹalleluya. Hallelujah. இன்னைக்கு நம்மை நாமே பார்த்து கேட்போம். What the world says to you is that எந்த அளவுக்கு என்னை சுற்றி நடக்கிற அநியாயங்களை சகிக்கிற தன்மை எனக்கு உண்டாயிருக்கிறது. how much tolerance do I have to go through the suffering I have? அநியாயத்தை சகித்து மன்னித்து நடத்துகிற அந்த பாக்கியம் எத்தனை பேருக்கு நமக்கு உண்டாயிருக்கிறது? How many of you have the forgiving spirit and tolerating the things that come to தலைகளை you? தாழ்த்தி அவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். Let us bow down and give to the presence of the Lord. நல்ல தகப்பனே, தர்மியான வேலைக்காக நன்றி. கர்த்தாவே, உம்முடைய பாடுகளை குறித்து தியானிக்கிற இந்த நாட்களிலே உம்மை நிமித்தம் நாங்கள் அனுபவிக்க வேண்டிய பாடுகள் என்ன என்பதை ஆவியானவர் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தபடினால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீதிக்காக படுகிற பாடு, தேவனுடைய அந்த உத்தமமான தெய்வ பக்திக்குரிய வாழ்க்கைக்காக அனுபவிக்கிற பாடு, தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்காக நான் அனுபவிக்கிற பாடுகள், ஒரு கிறிஸ்துவனாய் வாழ்வதற்காக நான் படுகிற அவமானம், நான் ஏற்றுக்கொள்கிற பாடுகள், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை உயர்த்துவதற்காக நான் அனுபவிக்கிற பாடுகள், கர்த்தாவே அந்த மகிமையில பங்கடைவதற்காக நான் அனுபவிக்கிற பாடுகள், இதை உணர்ந்து அதை அனுபவித்து உங்களிடத்தில் வந்து சேர உதவி செய்யுங்க சுவாமி. போகிற இந்த பிரயாணத்தில் இந்த உலகம் என்னை எத்தனை உபத்திரவப்படுத்தினார், அவமானப்படுத்தினார், யார் என்னை கைவிட்டாலும், யார் எங்களுக்கு விரோதமாய் மோசம் போக்கினாலும், என் தகப்பனே உண்மை விட்டு பிரியாத இருக்க மாத்திரம் எங்களுக்கு கற்றுக் கொடுங்க. அந்த விசுவாசத்தை விட்டு விடாமல் இருக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. என் தகப்பனுடைய கரத்தில் எங்களை நாங்கள் ஒப்புக் கொடுத்து சமர்ப்பிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.